வணக்கம் மக்களே. நம்ம நேற்று லோக்கல் டூர் முன்னாடி உள்ள வீடியோ பார்த்துருப்பீங்க. லோக்கல் டூரில் போய் அந்த கேகே டூர் அதில் தான் நம்ம முன்னாடி நமது யூடியூப் நண்பர் சொல்லியிருந்தார், அங்கே தான் விலை கம்மியாக இருக்குது இந்த டூருக்கு. பாக்கி ஆன்லைன்லலாம் பார்த்திங்கன்னா 25,000 26,000 போல் ஆகுது. இதில் போனீங்கன்னா விலை கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். 2,500 பக்கம் தான் வராது, அதாவது 12,000 டேங்கு பக்கம் வரும் அப்படின்னாரு. சரி, அதையே போய் இதை புக் பண்ணிடுவோன்னு தான் நம்ம நேற்று போய் அதில் புக் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டோம். அவங்க கிளம்புற 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொன்னாங்க. அந்த இடத்துல போய் சந்திச்சுன்னா அங்கே வந்து பஸ்ஸில் போகிறோம், அங்கேயே போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி, அது கிளம்பிடுவோன்னு பார்த்தாக்க விடிய கிளம்புற 5 மணிக்கு வந்து நம்ம பஸ்ஸு போக்குவரத்து அவ்வளோ கிடையாது. அதெல்லாம் என்ன பண்ணுறது, பக்கத்தில் 4-5 கிலோமீட்டர் தான். டாக்ஸி கேட்டாக்க 400 ரூபா சொன்னான். 5 கிலோமீட்டர் 400 ரூபா. என்ன பண்ணுறது, கழகத்தில் அங்கே ஸ்பாட்டுக்கு கரெக்டாக எடுத்து போனால் அவங்க முன்னே பின்னே கிளப்புறாங்க, வேறு பற்றி நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடணும். ஏன்னா பஸ்ஸு போயிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் நான் ஒன்றா சரின்ட்டு 400 ரூபாய்க்கு கார் புக் பண்ணி நேராக அவங்க சொன்ன இடத்துக்கு போயிட்டோம். நேராக விடிய கிளம்புற 6 மணி ஆயிடுச்சு. எல்லாம் அங்கே நிறைய ட்ராவல்ஸு காரவங்கெல்லாம் வந்து இந்த ஃபாரினர்ஸுக்கு உள்ளது எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அதெல்லாம் அங்கங்கே பஸ்ஸு நிற்கிது. நம்ம பஸ்ஸு வந்து அங்கேயே வந்து ஒரு 6:15 6:20 போல் தான் வந்துச்சு மார்னிங்கு. வந்துட்டு அப்புறமேல அங்கே உள்ளவனே கேகேஆர் டூர்னு கூப்பிட்டான். அப்புறம் ஏறி ஒரு பஸ்ஸில் ஏறியாச்சு. ஏறி பஸ்ஸு ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பஸ்ஸில் இப்போ தான் நம்ம போயிட்டுருக்கோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து அந்த செரியன் கேனியன். இந்த கேனியன் பாருங்கள், சுற்றிலும் நடுவில் ரோடு போட்டிருக்கேன். சுற்றிலும் மலைகள் தான், சின்ன சின்ன குன்றுகள் மாதிரி இருக்குது. ரொம்ப பெரிய மலை இல்லை, சின்ன சின்ன குன்றுகள் சரமாரியாக இருக்குது. அதை பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு புதிய அனுபவம். 2 பக்கமுமே இருக்குது, நடுவில் ரோடு போகுது. இதில் வந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா ஈஸ்ட் அல்மாட்டி, அதாவது கிழக்கு அல்மாட்டிலேருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இது இருக்குது. இது வந்து இந்த செரியன் கேனியன் இது சேர்ந்த மாதிரியே செரியன் பார்க்குன்றிருக்கான், அதோட ஒரு பார்ட்டு தான் இதுன்றாங்க. ஆனால் எங்களை பார்க்குக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகல, எங்களை நேராக வந்து இந்த செரியன் கேனியானுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட அதான் சொன்னால் 2 மணி நேரம். நம்ம 6 6:30 7 மணி ஆச்சு. இங்கே வந்து சேர்ந்து 9 நடுவில் டிஃபன் இல்லை, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுக்கிற மாதிரி நிப்பாட்டினாங்க. அதோட அவ்வளோதான். நம்ம கூட்டத்துக்கு செய்யலாம், வாங்கிக்கலாம். அதோடு வந்தோம். அந்த இதை எடுத்துக்கிட்டு நம்ம நேராக செரியன் கேனியானுக்கு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். செரியன் கேனியான் வந்தாச்சு. ஒரு கைடு, அவர் ஃபுல்லாக ரஷ்யாவில் தான் பேசுகிறாரு. ரஷ்யா மொழி, கசக் மொழியில் பேசுகிறாரு. கொஞ்சம் கேளுங்க, அவர் என்ன பேசுகிறாருன்னு கேளுங்க, எதாவது புரியுதா பாருங்கள். நமக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் பல நாட்டிலேருந்து வந்துருக்காங்க. எல்லாம் அவங்க வீடியோ எடுக்கிறது, இது புரிஞ்சவங்க மாத்திரம் நிற்கிறான். பாக்கி பேர்லாம் நம்ம என்ன பண்ணுறது, அவன் கேட்குற நம்ம பார்க்குறத பார்க்கட்டு நானும் பார்க்க வேண்டியது. அதாவது இதுக்கு வந்து இந்த நான் ஏற்கனவே சொல்ல வந்து அவர் சொன்னதில் சாராம்சம் பார்த்திங்கன்னா, இது வந்து 12 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதான். இந்த வெயில், காற்று, மழை, புயல் அதெல்லாம் அப்படியே அரிஞ்சிச்சு நடுவில் கீழே ஓடுறது தான் அந்த செரியன் ரிவர். அதில் போகிறாங்க. அதில் போயிட்டுருக்கப்ப நம்ம அந்த கிரிங்கனாக கீழே நடந்து அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. போனீங்கன்னா கீழே வந்து கிட்டத்தட்ட 150 300 அடி டெப்த்து. அங்கேருந்து அங்கேருந்து அப்படியே நடந்து கடந்து கீழே வரலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இப்போ நம்மளாம் கொஞ்சம் வயசானவங்களாம் இறங்கி அவ்வளோ தூரம் டவுனில் போயிட்டு அப்புறம் மேலே ஏறி வர்றது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். அதனால் வந்து
பார்த்துக்கலாம் அப்படின்றது நம்ம மேலே வச்சு நம்ம கூட வந்த மக்கள்லாம் பாருங்க கீழே டவுனில் நடந்து போயிட்டே இருக்காங்க. வேறு இது ஒன்றும் கிடையாது. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க அங்கே வந்து ஏதோ ஒரு இதுக்காவது இந்த வாகனம்லாம் போகுமா கீழேருந்து, அது நாங்கள் போகிறப்ப ஒன்றும் போல் அதில் போயிட்டு ஏதோ ஒரு நம்ம ஊர் பக்கம் 100 கொடுத்தாங்க மேலே வந்து விட்ருவாங்க, இல்லை கீழே விட்டுருந்தாங்க. அந்த வேனை ஒன்று காணோம். சரி நம்ம மேலேருந்தே பார்த்துக்குவோம் அப்படின்னு வந்தாச்சு. இங்கே நல்லா ரோடு ஃபஸ்ட் கிளாஸ் ரோடு போட்டு அதில் பாருங்க அந்த அதோடய டீட்டெயிலாக ஃபுல்லாக என்னென்ன எச்சரிக்கை பண்ணி என்னென்ன இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு பெரிய டவர் இருக்குது. நம்ம அது சூரிய தகடில் வச்சு மின்சாரம் தயாரித்து அங்கே உள்ளதுக்கு பண்ணுறாங்க. எல்லாம் சீசன் வாழை இதுன்னா ஃபுல்லாக சீசன் தான் இருக்குது. எல்லாம் ப்ரைவேட் வேனு என்னன்னாக்கா. ஆனால் இங்கே வந்து பஸ்ஸு போக்குவரத்து இல்லை. இங்கே பஸ்ஸு போக்குவரத்து என்ன கவர்மெண்ட்டில் பஸ்ஸு யூஸும் இல்லை, எல்லாம் டூரு பேக்கேஜில் தான் வரணும். மேலே பாருங்கள் வேனு பஸ்ஸு நிற்கிது, அதுதான் புக் பண்ணிட்டு வரணும். அதை வச்சு தான் நல்லா காசு பார்க்குறாங்க. அங்கே ஒரு சின்ன இது மாதிரி கடை மாதிரி இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸு ஏதாவது சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிக்கலாம், இந்த மாதிரி இருக்குது. நல்லா பெரிய சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரே மலை பள்ளத்தாக்கு தான், காற்று சும்மா கிழிக்குது. அதை பாருங்கள் நம்ம கூட வந்தாங்கன்னா எங்கே போகிறாங்க பாருங்கள், கீழே தூரத்தில் பாருங்கள் நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம மேலே அவங்க கீழே நடந்து போகிற மாதிரி நம்ம மேலே எவ்வளோ தூரம் போகணுமோ அவ்வளோ தூரம் போயிட்டு வருவோம் அப்படின்னு நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம். கீழே பாருங்கள் துளியாக திரிகிறாங்க பாருங்கள். இது வந்து என் மேலேருந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கிட்டத்தட்ட 150 மீட்டர்லேருந்து 300 மீட்டர் வரைக்கும் ஆழம் போகுமா. மழை காலத்தில் வந்து கீழே வந்து அந்த செரியன் ரிவர் ஃபுல்லாக தண்ணி ஓடும் போல இருக்குது. நடந்து போகிறாங்களா அந்த பாதை ஃபுல்லாக தண்ணி போகிற பாதை, ஆறு செரியன் ரிவர் போவோம். நம்ம மாதிரி கொஞ்சம் வயசானவங்க இவங்களை வந்து மேலேருந்தே அந்த இதை பார்க்குறாங்க, மேலே நின்றுட்டு. இது இந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் கூட இருக்குன்னாங்க. ஆனால் அது இதோட இன்னும் மிகப்பெரிய அளவில் இருக்குன்னாங்க. அது யாராவது பார்த்துருக்கீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த இடம் எங்கே இருக்குது என்ன வரன்றதை. செரியன் பள்ளத்தாக்கு சூப்பராக இருக்குது ஏரியா. கண்ணு கெட்ட வரைக்கும் பள்ளத்தாக்குகள் மலைகள், நடுவில் இந்த இது போகிற மாதிரி ஆறு போகுது நடுவில். கொஞ்சம் சரிச்சு விட்டாலும் அவ்வளோதான், உருண்டு போய் விழுந்துட வேண்டியதான் கீழே. அவ்வளோ பாருங்க அப்பா, எல்லா பக்கத்துலையும் பாதை இருக்க மாதிரி. ஆனால் கிட்ட வந்து பார்த்தா பாதை இருக்காது. அப்புறம் அங்கேருந்து அடுத்த இந்த குன்று மாதிரி இருக்க மலை மேலே ஏறணும், ஏறி தான் வரணும். செரியன் கேனியால் நம்ம இதுக்கு வெளியே பாக்கி இது பார்க்குறப்ப இந்த நம்ம டூர் எடுத்தது நல்ல இதாக தான் இருக்குது. நம்ம ஊர் காசுக்கு 12,000 டாங்கு 2,500 பக்கம் தான் ஆகுது. ஆனால் சாப்பாடு நம்ம தான் பார்த்துக்கணும். சில டூரிஸ்ட்டில் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறாங்க, சாப்பாடு என்ன எல்லாம் நான்வெஜ்ஜு தான், வெஜிடேரியன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதாவது கீழே அப்படியே அப்பா எவ்வளோ ஆழத்தில் கீழே போயிடறாங்க மக்கள். அதாவது சாப்பாடு வந்து வெஜிடேரியன்னாக்கா நம்ம கேமரா இருப்பே அந்த ஸ்நாக்ஸ் கடையில் ஏதாவது ப்ரெட்டு கிரெட்டு ஜாம் அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. நமக்கு சாப்பாடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூல்ட்ரிங்க்ஸ் எங்கே வேணாலும் கிடைக்கிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நம்ம காலம்பரை வந்துட்டு 6 மணிக்கு கிளம்புனா ரூமை விட்டு காமன் சாப்பாடு ஒரு இடத்துல சாப்பிட்டாச்சு. மத்தியானத்துக்கு வந்து இங்கே ஹோட்டல்லாம் இருக்குதா என்னாலே தெரியல. இந்த மாதிரியான பிரதேசத்தில் எங்கே ஹோட்டல் இருக்க போகுது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் நம்ம காலம்பரை வரப்பே முதல் நாளே இல்லை மத்தியானத்துக்கே நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இங்கே நம்ம சாப்பாடை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா நம்ம ராத்திரி தான் தீபம் போனோம். இப்போ இதை முடித்து கிட்டத்தட்ட மணி இப்போ ஒரு 11:30 மணி பக்கம் ஆகிடுச்சி. இதுக்கு அடுத்து பிளாக் கேனியன் இதே மாதிரியான ஒரு இது தான். ஆனால் அந்த மலையில் வந்து கருப்பாக இருக்குன்றாங்க, அதை பார்ப்போம். இதுக்கு அடுத்து அதுதான்.
இது கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து டைம் கொடுத்து ஒன்று 1.5 மணி நேரம் எல்லா மக்கள்லாம் போயிட்டு வர்றதுக்கு அதே 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2-2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. டூரிஸ்ட்டு இது பொதுவில் போனாக்கா அதான் பண்ணுவேன். ஏன்னாக்கா அவன் சொல்லி அனுப்புவான், யார் 2 பேரும் வரணும் பஸ்ஸை எடுத்துருவோன்னு. அவன் பஸ்ஸை எடுக்க விட்ருவாங்களா, அவங்க மக்கள் அவங்க வரணும் இவங்க வரணும்னு சொல்லிவிட்டு அப்படியே நிப்பாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறமா தான் வந்து சேரணும். எல்லாம் மக்கள் வந்து சேர்ந்த பிறகு கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். நிறையா வியூவை பாருங்கள் மக்களே. எல்லாம் நடந்து போய் அங்கங்கே திரும்ப இடம்லாம் வியூ தான். ஃபோட்டோ எடுக்க வேண்டியது தான் திரும்ப இடம்லாம். இந்த பேக்கேஜில் வந்து நிறைய பேக்கேஜ் இருக்குது. ஒரு 5-6 இடம் பார்க்க வேண்டியிருக்கு. சில 2-3 இடம் போகிறதுக்கு ஒரு ரேட்டு, 5 இடம் போகிறதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆஃப் டே ஆகும் ஒரு இடத்த பார்க்குறதுக்கே. இவங்க 3-4 இடத்த வந்து 1 டேலேயே ஓகே பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளவு இடத்தும் கட்டணும், காசு வாங்கணும், மக்களை ஓரளவு திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்குன்றதுக்காக ஒரே பஸ்ஸுலேயே கூட்டிகிட்டு வந்து அந்த மாதிரி சுற்றி காமிச்சிட்டு நம்மளை அழைச்சி போயிடுறாங்க. இதுக்கு அடுத்து நம்ம வந்து போக இடம் தான் அந்த செரி ரிவர். அந்த இடத்துல இங்கே தண்ணி இல்லை. தண்ணி இல்லாத இடத்துல நம்ம பார்த்து இந்த 300 அடி ஆழம் சொன்ன பாருங்க, அதில் நம்ம நடந்து போயிட்டோம். ஆனால் இப்போ நம்ம போகிற அந்த இது செரியன் ரிவர் பக்கத்தில் வந்து தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். நம்ம கீழே இறங்க முடியாது, மேலேருந்து வியூ பார்க்க வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம ரோஸ் கலர் பஸ் நிற்கிது பாருங்கள், அதான் நம்ம பஸ்ஸு. எங்கே பஸ்ஸு ஒன்று நிப்பாட்டியிருக்கேன் பாருங்கள், 5-6 பஸ்ஸு நிப்பாட்டியிருக்கு. வெயில் மண்டையை புழங்குது. அப்படின்ட்டு அப்படியே பஸ்ஸு பக்கமாக போக வேண்டியதான் மெல்லமாக. அடுத்து நம்ம வந்து செரியன் முடிச்சுட்டு அடுத்து வந்து அந்த செரியன் ரிவர் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பிளாக் கேனியன். இது வந்து அந்த இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. அங்கே காஞ்சி போயிருந்ததா, இங்கே ஃபுல்லாக வந்து ரிவர். கீழே போய் ஒரு ப்ளூ கலரில் வியூ சூப்பராக இருக்குது. நல்லா ஜில்லுன்னு காற்று ஓப்பனையாக இருக்குது. அதுக்குமா காற்று சும்மா ஜில்லுன்னு அடிக்குது அந்த இடத்துலையே. மக்கள்லாம் இறங்கி வராங்க. கீசில் பொழுதுபோக்கு அந்த பாக்கி இந்த இடத்துல பார்க்குறப்பெல்லாம் இங்கே அந்த கழுகு வச்சுட்டு ஒரு ஆள் நிற்கிறான். அது கையில் வந்து கழுகை நிற்க வச்ச மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது. இங்கே ஒரு சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் கடை மாதிரி இருக்குது, அதை பார்த்துக்கலாம். மக்கள் பஸ்ஸு ரோட்டு மேலேயே தான் நிப்பாட்டி இங்கே ஒரு 20 நிமிஷம், 1/4 மணி நேரத்தில் 20 நிமிஷம் கொடுத்தாங்க. அதை நம்ம சுற்றி பார்க்குறோம். இப்போ செரியன் ரிவர். இதுக்கு அடுத்து தான் நம்ம பிளாக் கேனியன் பார்க்குறோம். பின்னாடி பாருங்கள், ஆறு வருது பாருங்கள். அதில் ரிவர் எப்படி ஓடுது பாருங்க. அப்படியே ரொம்ப தொலைவில் வறட்சி ஆகண்டா. மக்கள்லாம் சுற்றி பார்க்குறாங்க. மேலே பாருங்க, தூரத்தில் ஒரு குதிரை சிலை மாதிரி வச்சுருக்கான் மலை மேலே. அது எதுக்கு வச்சுருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி வேன்லேயும் வராங்க மக்கள். ஒரு 6 பேர் 5-6 பேர் போல் ஏற்றிக்கிட்டு நின்றுட்டு அதையும் ஒரு பார்க்குறதுக்கு வராங்க. செரியன் ரிவர் போக போகிறதுக்கு கீழெல்லாம் இறங்க முடியாது, ஏன்னா ஆழம் ஜாஸ்தி. யூரோப்பியன்ஸ் இங்கே போனால் நம்ம டூரில் வந்து யூரோப்பியன்ஸ் தான் மெயின். அவங்க போகாத இடமே கிடையாது, பார்க்காத இடமும் கிடையாது. எங்கே போனாலும் ஒரு யூரோப்பியன்ஸு கண்டிப்பாக பார்த்துடலாம். ஏன்னா அவங்களாம் அந்த பொழுதுபோக்குக்கு வந்து சுற்றுலாக்காக அவங்க தனியாக செலவு பண்ணுறாங்க. நம்ம எங்கே செலவு, நம்ம பக்கத்து உள்ள ஊருக்கு போகிறதுக்கே நமக்கு டைம் கிடைக்கலன்னு சொல்லுவோம். அவன்லாம் வருஷத்துக்கு இத்தனை நாள் இவ்வளோ மாதம்னு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவன் சேர்க்குற சம்பளத்திலே
ஒரு பாதி ஒரு கால் பாகம் போல் எடுத்து வச்சுட்டு அது முடிஞ்சு கரெக்டாக லீவை போட்டுட்டு அவன் பாட்டி கிளம்பிடுறான். ஒரு பொட்டி இதை தோலில் ஒரு ஷோல்டர் பேக் தூக்கி போட்டுட்டு அவ்வளோதான். அவனுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம பக்கத்து ஊருக்கு 2 லக்கேஜ் 3 சூட்கேஸ் தூக்கிட்டு போகிறோம். இங்கெல்லாம் ஒரே இது தோலில் ஒரே ஒரு இதுதான் தூக்கிட்டு அழகாக வந்துக்கிட்டே இருக்கானுங்க. அது சுற்றுலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்கள பார்த்து பெருமைப்படணும். எல்லா நாட்டையும் எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம ஒரு நாடு பார்க்குறதே வந்து நமக்கு மூச்சு வாங்குது. அவங்க பல்வேறு இடத்துக்கும் எவ்வளோ சுலபமாக பாரம் இல்லாமல் இனிமையாக அந்த வெக்கேஷனை அவங்க கரை பண்ணுறாங்க. Тем временем мы уже проезжаем через поселок Сатар. Название Сатар было в 80-х годах, и название Сатар переводится как лестница. Но почему лестница? Мы с вами до этого проезжали через поселок, и все они находятся ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும். 100 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் ஆகும். 100 கிலோமீட்டர்னா இருந்தாலும் மலை பாதையில் போகிற மாதிரி இருக்கும். சுற்றிலாம் மணி கிட்டத்தட்ட மணி 1:30 2 மணி ஆக போகுது. அதை பாருங்க, நம்ம தூரத்தில் பார்க்குற பாருங்க பிளாக் கேனியன். Здесь сильно начал развиваться туризм. И можно сказать, примерно 80% зарабатывают именно с туризма. Женщины здесь в основном занимаются тем, что сдают дома. Я уже говорил, да, для двухдневных туров, для тех, кто сюда приезжает своим. இந்த கிராமத்தில் நம்ம மதிய உணவு சாப்பிட வர போகிறோம். மதிய சாப்பாடு என்ன இதான் நம்ம இது மாதிரி தான். ஆனால் இந்த மாதிரி ரைஸ்லாம் கிடைக்காது. அநேகமாக இது எல்லாம் இந்த நம்ம இந்த ஃபுட்டு இதான் அந்த ஹோட்டல் வந்து நிப்பாட்டிட்டாங்க. அந்த ரெடிமேட் ஃபுட்டு மாதிரி வச்சுருக்கான். சின்ன ஹோட்டல் இருக்கனால நின்று ஆர்டர் கொடுக்க முடியல. 60 பேரை கொண்டு போய் இத்தனோண்டு ஹோட்டலில் விட்டாலாம் எப்படி இருக்கும்? எல்லாம் அடித்து பிடிச்சி எல்லாம் வாங்குறாங்க. நம்மள மாதிரி விவரம் தெரியாத காமிலே ப்ரெட்டு ஜாமு சைடிஷு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வந்துட்டால் போதும், நம்ம அதை வச்சே ஓட்டிக்கலாம். இப்படி சுற்றியில் எப்படி இருக்கு பாருங்கள். அந்த மலைப்பிரதேசத்துக்கு கோல்சாயில் கீழே இருக்கிறனால எல்லாம் ஜில்லுன்னு இருக்குது. சுற்றிலும் அந்த இடம் தூரத்தில் தான் அந்த பனி உள்ள மலைகள் மாதிரி பார்டரில் லேசாக தெரியுது. பஸ்ஸு கிளம்பிட்டோம். கிளம்பி கோல்சா இலக்குக்கு ஒரு 2 மணி நேரம் பயணம். அந்த இடம் கிட்டக்க நெருங்க அந்த ஏரியாவோட கிளைமேட்டே ஃபுல்லாக மாறிடுச்சு. அவ்வளோ சில்னஸ்ஸு. அந்த மலை உச்சியில் இருக்கிறனால ஃபுல்லாக மரங்கள்லாம் இப்போ அந்த பிளாக் கேனியன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரமே பார்க்கவே முடியாது. வெறும் குன்றுகள் தான், மலை குன்றுகள். அதாவது ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே ஃபுல்லாக பனி படர்ந்த மலை. இது பக்கத்துலேயே வந்து 2-3 இது இருக்குன்றாங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து 3:30 மணி வாக்கில் தான் கோல்சாலைக்கு வந்திருக்கோம். 3:30-4 மணி வாக்கில். அதெல்லாம் வந்து பெரும்பாலும் இங்கே நம்ம மக்கள் போனாங்க 2 மணி 6 மணி நேரம் ஆகிடும். அதனால் நம்ம அந்த இன்னொரு கேண்டி லேக்குன்னு இருக்குது, அதுக்கு நம்ம போக மாட்டோம்னு நினைக்கிறேன். நேமாக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இருட்டில் போய் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்? இந்த ஆர்டினரி டயத்தில் பார்க்குறதே நமக்கு இதாக இருக்குது. பார்ப்போம். நான் அவங்க சொல்லியிருக்காங்க 2 ஹவர்ஸில் வந்துடுங்க அப்படின்னு தான் பஸ் நிற்கிது. இதை சுற்றிலும் ஏரியா கோல்சா லேக். ஏடா மலையை பார்க்குது இந்த பக்கம் லேக்கு கீழே இருக்கும்போது இருக்குன்னு போய் பார்த்தாக்கா கிட்டக்க டூரிஸ்ட் பஸ்லாம் எல்லாம் கொண்டு வந்து நல்லா பெரிய விஸ்திரமான இடம் இருக்குது. நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது. ஹோட்டலு, ஸ்நாக்ஸ் ஷாப் எல்லாமே இருக்குது. இந்த பாருங்க தூரத்தில் பனி படர்ந்துருக்கு பாருங்கள் மலை மேலே. சரி பக்கத்தில் போய் அந்த கோல்சா லேக்கை பார்ப்போம். அது கிட்ட போய் பார்த்தாக்கா அது லேக் இல்லை, அங்கேருந்து போயிட்டு இருந்தால் ஆறு.
அந்த பனி உருகி போகிறது ஆறு. கோல்சாய் லேக்கு நேராக பாருங்கள், வேணா நிற்கிது பாருங்கள். அந்த லாஸ்ட்டில் நடந்து போகணுமா, அதுக்கு டவுனில் தான் இருக்கான் லேக்கு. சரி, நம்ம மூலம் இங்கே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்கள், இன்னும் பார்த்தா கீழே அதெல்லாம் பாதாளம். இந்த கோல்சாய் லேக்லேருந்து போகிற எக்ஸஸாக நீராகட்டும், அந்த இது மலையிலேருந்து பனி உருகி வர இது வந்து ஆறாக ஓடுது. சுற்றிலும் மரங்கள் பாருங்கள், உயரமான பைன் மரங்கள். நேரம் ரொம்ப குளிர், காற்றடிச்சக்கே குளிர் விட கிடக்குது. நம்ம ஜர்க்கிலாம் போட்டுக்கிட்டு பின்னாடி மலைகள் எல்லாம் பனிப்படாத மலை தான். லேக்கு பக்கமாக போய் பார்ப்போம். ஒரு ரவுண்டு அடித்தாச்சு. ஒரு பஸ்ஸு அங்கே நிற்கிது, ரோஸ் கலர் பஸ்ஸு. எல்லாம் இங்கே தங்கி உட்காந்து காஃபி கீப்பி குடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் டென்ட்டு போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கிட்ட அந்த லேக்கு அங்கே அதே பாருங்க, அதான் லேக்கு. அதுக்கு அந்த ரோடு இருக்குது பாருங்க, சைட்லேருந்து இறங்கி ரோட்டில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் போல் நடக்கணும். நடந்து போனீங்கன்னா இந்த லேக்கு வந்து எத்தனையோ கிலோமீட்டர் 2, 3, 4 கிலோமீட்டர் இருக்கும் ரவுண்டு. இதில் இந்த மாதிரி பார்க்கு மாதிரி மேலேயே வந்து பார்க்கு மாதிரி செட் பண்ணி அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, இங்கே தனியாக ஒரு ஹோட்டல் இருக்காங்க. இது வியூ பாயிண்ட்டு, இங்கேருந்து வியூ பார்த்துக்கலாம். நடந்து போவோம் என்னம்மா, மக்கள் நல்லா நடந்து போகுது. பாதி பேர் அவங்க முன்னாடி, பாதி பேர் முன்னாடி நடந்து போயிட்டாங்க. சுற்றிலும் உள்ள அந்த மலையாட்டம், அதில் பனி இதாட்டம் கிளைமேட்டெல்லாம் அப்படி ஒரு கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. சாயங்காலம் ஒரு 4, 4:30 மணி ஆயிடுச்சா, எல்லாம் கூலிங்காக இதமாக இருக்குது. ஆனால் லேசாக குளிருது, காற்றடிக்கிற பார்த்தா குளிருது. எல்லாமே நடந்து அந்த லேக்கை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். கஜகிஸ்தான் வந்து அவசியமாக இந்த ஒரு இடத்த கண்டிப்பாக பார்க்கணும், கோல்சா லேக்கு. இந்த டூரு ஆனால் இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்தீங்கன்னா பயங்கர பனியாக இருக்குமா. இங்கெல்லாம் ஃபுல்லாக ஒரே ஏற்கனவே பனியாக இருக்குது. ஃபுல்லாக பனியாருன்னா ஜர்க்கின் இதெல்லாம் நல்லா பாதுகாப்பான கோட்டை போட்டுக்கிட்டு வரணும். என்னன்னாக்கா நம்ம உறைஞ்சி போயிடுவோம், மைனஸ்லலாம் போகுமா. பனி மழை அந்த மாதிரி இருக்குது. ஆஹா, என்ன ஒரு அற்புதம். வியூ பாருங்க, பிரமாதமாக இருக்குது. இதான் நம்ம கேலண்டர்லாம் போடுறாங்க. அது இந்த கோல்சாய் லேக் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து இந்த குதிரை சவாரியும் இருக்குது. அது கிட்டத்தட்ட வந்து 1000 டேங்கு போல் கேட்குறான். ஆனால் அவன் இந்த பாதையில் போகிறான். இது வந்து மக்கள் நடந்து போகிற பாதை. அந்த மலைப்பாதை வழியாக ஒரு பாதை, நம்ம இறங்க இடத்துலேருந்து மலைப்பாதை வழியாக ஒரு கூட்டிகிட்டு வரான். அதே மலைப்பாதை வழியாக போய் நம்ம போய் எங்கே இறங்குறோமோ, நம்ம எங்கே அந்த லேக்கு பார்க்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து இறக்கி விட்றான். அப்புறம் அந்த லேக்கெலாம் சுற்றி பார்த்துட்ட பிறகு மறுபடியும் அந்த குதிரை மலையே ஏறி அந்த மலைப்பாதை வழியாக வந்து நேராக வந்து மெயின் ரோட்டில் விட்டுறாங்க. இந்த பஸ்ஸு ஏறுற இடத்துல அது வயசு முடியாதவங்க அதை நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 500, 600 ஆகும்னு நினைக்கிறோம். அதை கொடுத்து அழகாக வந்துடலாம். 1000 ரூபா ஆகும்னு நினைக்கிறோம். இவ்வளோ அழகானது வந்து மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்படி கீழே போய் பார்த்தா நல்லாயிருக்கும். எவ்வளோ வீடியோ எடுத்தாலும் அழுக்க மாட்டேங்குது, சளைக்க மாட்டேங்குது.
ஏன்னா அவ்வளோ அழகு. அங்கே பாருங்கள் பாதை வழி வளைஞ்சி வளைஞ்சி போகுது பாருங்க. இங்கே இறங்கி அந்த ரவுண்ட்லேயே போய் அந்த கடைசி அந்த உள்ள மலை வரைக்கும் போனோம். அங்கே போயிட்டு கூட திருப்பி வரலாம். ஆனால் டைம் வந்து ஆனால் இந்த கோல்சாய் லேக் மாத்திரம் பார்க்கணுன்னா கிடையாது, நமக்கு ஒரு நாள் ஆகும். நம்ம காலையில் ஒரு 10-11 மணிக்கு வந்தால் போதும். சாயங்காலம் 6-7 மணிக்கு கிளம்பி போகிற மாதிரி அவ்வளோ இடங்கள் இருக்குது. அவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணலாம் இங்கே. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் காலையில் இருந்து 3-4 இடத்த ஒரே இடத்துல கட்டுறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ சர்க்கிளாக இருக்குது. நம்மளோட பெரிய வசதி வயசானவங்களாம் ஏறுறதுக்கு நமக்கு தடுப்பு அமைச்சு ஸ்டெப்பில் கொஞ்சம் தூரம் இது மரக்கட்டையில் ஸ்டெப்பாக மரக்கட்டையில் அமைச்சிருக்காங்க. அது மக்கள் போகிறதுக்கும் போகிறப்ப ரோட்டில் நடந்து போயிடலாம், சர்க்கிள் தான். ஏறுறப்ப சிரமமாக இருக்குன்றதுக்காக இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு வச்சுருக்காங்க. அதில் ஏறி வந்தாக்கா நமக்கு சுலபமாக மேலே ஏறி வந்துடலாம். மக்கள்லாம் அங்கே ஆப்போசிட் சைடில் போயிட்டுருக்கா பாருங்கள். நம்ம கூட பஸ் வந்தோம்னா நம்ம இங்கே வரதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. இவங்க போயிட்டு எப்போ வர போகிறானே நமக்கே தெரியல. நமக்கு ஏன்னா காற்று வர 5-5:15 போல் ஆச்சு. 4:30 மணிலேருந்து அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்துருக்கோமா. 5:15-5:30 மணி ஆகும்போது குளிர் காற்றடிக்கிற குளிர் பயங்கரமாக இருக்குது. கீழே இருக்கப்போ எல்லா பக்கமும் காற்றடிக்குதே, குளிர் சமாளிக்க முடியல. பெருசாக ஓடி போய் உண்டா மேலேன்ட்டு மேலே ஓடுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி. அதனால் மக்களே வந்தீங்கனாக்கா இந்த கேகே டூர் இந்த இதுலையே நேம் போட்டு இது அட்ரஸ் கொடுத்துருங்க. அதில் பார்த்துங்க. அவசியம் போய் நேரிலே பண்ணுங்க. ஃபோனில் புக் பண்ணாதீங்க. ஏன்னா அங்கே உள்ள கஜகஸ்தெல்லாம் பேசுகிறான், இங்கிலீஷில் பேசுகிறாங்க. நேர்லேயே போய் ஒரு நாள் பக்கத்தில் தான் நம்ம தங்கியிருக்க இந்த யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் 64 பக்கத்தில் தான் இருக்குது. போய் அழகாக புக் பண்ணிட்டு வந்துடுங்க. அருமையாக பார்த்து முடிச்சிடலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இனிமேல் அடுத்தது வந்து நம்ம இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இந்த பிரசிடென்சி பார்க்குன்னு ஒன்று இருக்குது, அதை போய் பார்க்கணும். அதை நாளைக்கு போய் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். ஓகே, குட் பை.